அனைவருக்கும் வணக்கம். பூஜைக்குரிய ஸ்ரீமத் சுவாமி சித்பவானந்தர் அவர்களின் பொற்பாத கமலங்களை பணிந்து ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் கீழ் இயங்கும் எமது நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 43ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவினை நம் பழம்பெரும் மிக்க தமிழ் அன்னையை போற்றி வணங்கி துவங்கிட அனைவரையும் வேண்டுகிறேன். தமிழ்த்தாய் வாழ்க. வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழவை நிரம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கைத்தல நீரை கனி அப்பமோடவள் போரி கப்பிய கரிமுக நடிப்பேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேகும் மத்தமும் மதியமும் வைத்திடு மரன் மகன் மற்பொரு திரள் புய மதையானை மத்தள வைரனை உத்தமிழ் புதல்வனை மத்தவில் மலர் கொடு பணிவேனே உன்னை மத்தவில் மலர் கொடு பணிவேனே. எமது பள்ளியின் துணை தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா அவர்களை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் 43வது பள்ளி ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள எம் பள்ளியின் செயலர் ஸ்ரீமத் சுவாமி வேதானந்தா மகராஜ் அவர்களையும் ஸ்ரீமத் சுவாமி ஞாமானந்தா மகராஜ் துணைத் தலைவர் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம் திருப்பராய்த்துறை திருச்சி, செயலர் வித்யாவனப்பள்ளி திருப்பராய்த்துறை, ராமகிருஷ்ண மடம் ராமேஸ்வரம், செயலர் ராமகிருஷ்ண விவேகானந்தா வித்யாவன பள்ளிகள் பாம்பன் ராமேஸ்வரம், ஸ்ரீமத் சுவாமி பரானந்தா மகராஜ் அவர்களையும் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி செயலர் ஸ்ரீமத் சுவாமி பரமானந்தா மகராஜ் அவர்களையும் ஸ்ரீமத் சுவாமி வியோமானந்தா மகராஜ் அவர்களையும் விவேகானந்தா கல்லூரி குலபதி ஸ்ரீமத் சுவாமி அத்தியாத்மானந்தா மகராஜ் அவர்களையும் எம் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள விவேகானந்தா கல்லூரி மேனாள் முதல்வர் முனைவர் வெங்கடேசனையா அவர்களையும் விவேகானந்தா கல்லூரி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களையும் விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களையும் சோழவந்தான் விவேகானந்தா பதின்மை மேல்நிலைப்பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களையும் இவ்விழாவிற்கு வருகை புரிந்துள்ள பெற்றோர் அனைவரையும் நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் மாணவ செல்வங்கள் அனைவரையும் வருக வருக என எம் பள்ளியின் சார்பாக வரவேற்கின்றோம். ஆண்டறிக்கை. வைகை கரையோரம் வானுயர்ந்த கட்டிடத்தில் கல்வி, கலை, பண்பாட்டை கற்பிக்கும் பள்ளி நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆகும். இங்கு ப்ரீகேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை பள்ளி நடைபெறுகிறது. 1983ஆம் ஆண்டு நரேந்திரா நர்சரி மற்றும் பிரைமரி பள்ளியாக தொடங்கப்பட்டு 2019ஆம் ஆண்டு முதல் நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு 560 மாணவர்களுடன் இயங்கி வருகிறது. தகுதியுடைய ஆசிரியர்களை கொண்டு மாணவர்களுக்கு ஒழுக்கம் சார்ந்த கல்வி கற்பிக்கப்படுகிறது. வாழ்க்கையினை செம்மைப்படுத்துகிற நல்ல மனிதர்களை உருவாக்குகின்ற நற்பண்புகளை மேம்படுத்துகின்ற பிடிக்கின்ற கருத்துக்களை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தும்படி செய்கின்ற
கல்வியே சரியான கல்வியாகும் என்ற சுவாமி விவேகானந்தர் கருத்துப்படி ஆதார கல்வியை அன்புடனும் கண்டிப்புடனும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. தன் சுத்தம் பேணுவது, வகுப்பறை சுத்தம், மைதானத்தையும் சுற்றுப்புறத்தையும் சுத்தமாக வைக்கும் முறை, தண்ணீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்தும் முறை, முறையாக கழிப்பறை உபயோகிக்கும் பழக்கமும் கற்பிக்கப்பட்டு வருகிறது. மாணவ பருவம் முதலே பெற்றோர்களையும் பெரியவர்களையும் மதிக்கும் பண்பை தினமும் கற்பித்து பெற்றோர்களின் காலில் விழுந்து வணங்கும் முறை சிறப்பாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. தமிழ் மொழி பயிற்சி. மாணவர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழில் மொழித்திறனையும் எழுத்துத்திறனையும் செம்மையாக வளர்க்க தமிழ் பாடத்தில் முதுகலை பட்டமும் ஆசிரியர் பயிற்சி பட்டமும் பெற்ற தமிழ் ஆசிரியர்களை கொண்டு சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. எல்கேஜி வகுப்பிலிருந்தே மாணவர்கள் தங்கள் ஆங்கில கல்வித்திறனை வளர்க்க தகுதி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. ஹிந்தி மொழி பயிற்சி. முதல் வகுப்பிலிருந்தே ஹிந்தி மொழி பயிற்றுவிக்கப்படுகிறது. இதன் விளைவாக மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹிந்தி பிரச்சார சபாவினால் நடத்தப்படும் தேர்வில் மாணவர்கள் கலந்து கொண்டு 100% வெற்றிகளை பெற்று வருகின்றனர். உளவியல் ரீதியான கலந்தாய்வு. மாணவர்கள் காலையில் காலதாமதமாக எழுந்திருத்தல், கல்வியில் கவனம் செலுத்தாமை, அதிக நேரம் டிவி பார்த்தல் போன்ற பெற்றோர்களால் தரப்படும் புகார்களை பதிவு செய்து பெற்றோர், ஆசிரியர், மாணவர் ஆகியோர் இணைந்து கலந்தாய்வு முறையில் பிரச்சனைகளுக்கு உளவியல் ரீதியாக தீர்வு காணப்படுகிறது. மேலும் மாணவர்களின் உடல் நலம் குறித்து அரசு மருத்துவர்களால் உடல் பரிசோதனையும் நடத்தப்பட்டு வருகிறது. நுண்திறன் போட்டிகள் நடத்தப்பட்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் அளிக்கப்பட்டன. விளையாட்டு விழா. எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு ஆண்டும் விளையாட்டு விழா மிக சிறப்பாக நடந்துகிறோம். ஒவ்வொரு வாரமும் விளையாட்டு பாட வேலை உண்டு. இதில் பல திறன் விளையாட்டுகளை விளையாட வைத்து அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்க்கிறோம். மேலும் மாணவர்களுக்கு கராத்தே என்னும் தற்காப்பு கலையும் மாணவிகளுக்கு பரதம் என்னும் நுண்கலையும் கற்பிக்கப்படுகிறது. இத்துடன் சனிக்கிழமை தோறும் யோகா பயிற்சியும் அளிக்கப்படுகிறது. பண்ணைக்காட்டில் நடைபெற்ற ஸ்ரீமத் சித்பவானந்த ஜோனல் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எம் பள்ளி மாணவ மாணவிகள் முதல் இடத்தில் 12 பேரும், 2ஆம் இடத்தில் 18 பேரும், 3ஆம் இடத்தில் 13 பேரும் வெற்றி பெற்று ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மாநில அளவில் திருப்பராய்த்துறையில் நடைபெற்ற ஸ்போர்ட்ஸ் மீட்டில் எம் பள்ளி மாணவ மாணவிகள் 2ஆம் மற்றும் 3ஆம் பரிசுகளை பெற்றுள்ளனர். அலங்காநல்லூர் ஒன்றிய குறுவட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பல்வேறு வகையான விளையாட்டுகளில் எம் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அதில் பால் பேட்மிண்டனில் அண்டர் 14 பிரிவில் மாணவர்கள் மற்றும் மாணவியர்கள் 2ஆம் இடத்தை பிடித்தனர். கே. சிவப்பிரியா, தானுமுருகன், கவிவேலன், மனுஸ்ரீ ஆகியோர் செஸ் போட்டியில் பங்கேற்றனர். அதில் சிவப்பிரியா என்ற மாணவி 5ஆம் இடத்தை பிடித்தார். மாவட்ட அளவில் நடைபெற்ற சிலம்பம் போட்டியில் அண்டர் 19 பிரிவில் தனுஸ்ரீ என்ற மாணவியும், அண்டர் 14 பிரிவில் பானுமதி மற்றும் ராகவன் வெற்றி பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். நுண்திறன் பயிற்சி. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் என்ற காந்திய சிந்தனையை அடிப்படையாக கொண்டு மாணவர்கள் தனித்திறன் அறியும் வகையில் திருக்குறள் ஒப்புவித்தல், ஓவியம் வரைதல், கோலம் போடுதல், காய்கறியில் உருவம் செய்தல், நினைவு திறன், படம் வரைதல், தையல் பயிற்சி என பல போட்டிகள் நடத்தி தகுதி வாரியாக பரிசுகள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆன்மீகத்தின் அருமணி. சின்மயா மிஷனால் நடத்தப்பட்ட பகவத்கீதை ஒப்புவித்தல் போட்டியில் பங்கேற்று எம் பள்ளி மாணவ மாணவிகள் பரிசு பெற்றனர். மேலும் மாணவர்கள் ஒழுக்கமுடனும் இறைப்பற்றுடனும் இருக்க காலை, மாலை, மதிய வேளையில் ஆகிய நேரங்களில் பிரார்த்தனை செய்யப்படுகிறது. அடுத்து விநாயகர் சதுர்த்தி, கிருஷ்ண ஜெயந்தி, சரஸ்வதி பூஜை, 1000க்கும் மேற்பட்ட கொலு பொம்மைகளை வைத்து நவராத்திரி கொலு மண்டபம் அமைத்து வழிபடுதல், மார்கழி பஜனை விழா போன்ற நிகழ்வுகள் மூலம் மாணவர்களின் மனதில் இறைப்பற்றினை நிலைக்கச் செய்து நம் பண்பாட்டு கல்வியை கற்பிக்கப்பட்டு வருகிறது. நாட்டுப்பற்று. இன்றைய சூழலில் மாணவர்களிடம் நாட்டுப்பற்றையும் இறையாண்மையும் மனதில் பதியும் வகையில், அதனை அறியும் வகையிலும் சுதந்திர தினம், குடியரசு தினம், பாரதியார் பிறந்த தினம்,
காமராஜர் பிறந்த தினம், விவேகானந்தர் பிறந்த நாளாகிய தேசிய எழுச்சி தினம் போன்ற அனைத்து விழாக்களிலும் முக்கியத்துவத்தினை மாணவர்கள் அறியும் வகையில் விழாவெடுத்து கவிதை, கட்டுரை மற்றும் பேச்சு போட்டியின் மூலம் உணர்த்தப்படுகிறது. பெற்றோருக்கான சில செய்தி. அன்பான பெற்றோர்களே, தங்கள் குழந்தைகளை மிகச்சிறந்த மாமனிதனாக மாற்ற எங்களுடன் சிறிது ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொலைக்காட்சி அதிக நேரம் பார்த்தல் மற்றும் அலைபேசியை மாணவர்களிடம் தருதல் போன்றவற்றை தவிர்த்தல் வேண்டும். நாம் ஒரு திரைப்படத்திற்கு செல்லும்போது படம் முடிந்த பின்னரே வெளியில் வருவோம். யாரோ ஒருவர் திரையில் நடித்த காட்சியை ரசித்து பார்க்கும் நம் கண் முன்னே நம் குழந்தைகள் நடிக்கும் காட்சியை விழாவிற்கு வருகை புரிந்துள்ள அனைவரும் இறுதி வரை கண்டுகளித்து எங்கள் குழந்தைகளை ஊக்கப்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதியாக, ஒருவனை தன்னம்பிக்கையுடன் ஆக்குவதே சிறந்த கல்வி என்றார் சுவாமி விவேகானந்தர். அவரின் கொள்கைப்படி குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்படைய எல்லா வழிகளிலும் நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி துணை புரியும் என அன்புடன் உறுதியளிக்கின்றோம். சுவாமி சித்பவானந்தரின் கல்வி கொள்கைகளை செயல்படுத்தி விரிவடைய செய்வோம். கற்போம், கற்பிப்போம். வாழ்க நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி, வளர்க அதன் பண்பாட்டு பயிற்சிகள். நன்றி, வணக்கம். இன்று நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள முனைவர் தி வெங்கடேசன் மேனாள் முதல்வர் விவேகானந்தா கல்லூரி திருவேடகம் மேற்கு அவர்களை சிறப்புரை ஆற்றுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். ஸ்தாபகர் சாமிஜியினுடைய பாதம் தொழுது எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இந்த விவேகானந்த கல்லூரியினுடைய வளாகத்திலே வீட்டிற்கக்கூடிய நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய 43ஆம் ஆண்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய செயலர் சுவாமிஜி சுவாமி வேதானந்தா அவர்கள், விவேகானந்த மேல்நிலைப் பள்ளியின் செயலர் சுவாமிஜி சுவாமி பரமானந்தா அவர்கள், விவேகானந்த கல்லூரியின் குருகுல சுவாமிஜி அவர்கள் சுவாமி அத்தியாத்மானந்தா அவர்கள், விவேகானந்த கல்லூரியினுடைய மேனாள் முதல்வர் முனைவர் ராமூர்த்தி ஐயா அவர்கள், விவேகானந்த மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு கார்த்திகேயன் அவர்கள், நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை திருமதி பவானி அவர்கள், உதவி தலைமை ஆசிரியர் திருமதி ஸ்டெல்லா அவர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த சுற்று வட்டாரத்திலே ஒழுக்கத்தை, பண்புகளை கற்பிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த கல்லூரி சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடிய நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளி கிட்டத்தட்ட 43 ஆண்டு காலம் சேவை செய்து வருகிறது. இதுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா இந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள், அதை சார்ந்த மாணவர்கள், இவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய நிர்வாகம். இதில் முக்கியமாக நம்ம பேச வேண்டியது ஒழுக்கம். தீதும் நன்றும் பிறர் தர வாரா, இது கணியன் பூங்குன்றனாருடைய ஒரு வாக்கு. நமக்கு இன்பமும் துன்பமும் வருது அப்படின்னா அது நம்மளுடைய செயல்பாட்டில் தான் வருது. இது சாதாரணமாக நம்ம சொல்லிட்டு போயிடலாம். அப்போ செயல்பாடு அப்படின்னா அந்த செயல்பாடு எப்படி வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுடைய மனம், இந்த மனதை நாம் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டாலே போதும். அப்போ மனதை கட்டுப்படுத்த எவ்வாறு கற்றுக்கொள்வது? அது சிறிய வயதிலிருந்தே அது வரணும். அப்போ நம்ம கல்வி கற்கும் பொழுதே குழந்தை பருவத்திலிருந்தே அந்த மனசை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் நமக்கு இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கல்வியை கற்பிக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இருக்கும்போது அங்கு படிக்கக்கூடிய அந்த
குழந்தைகள் அவரவர்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைவார்கள். ஸோ நம்ம விவேகானந்தா வளாகத்தில் இருக்கக்கூடிய இந்த நரேந்திரா ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்ல கல்வியை கற்று ஒழுக்கத்துடன் கற்று வருகிறார்கள். ஒரு முதுமொழி உண்டு, 5இல் விளையாதது 50இல் விளையுமா, 5இல் வளையாதது 50இல் வளையுமா. இது சாதாரணமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பழமொழி தான். அப்போ 5 வயதில் நமக்கு என்ன மாதிரியான கல்வி ஒழுக்கம் இது இருந்தால் தான் நம்ம நம்மளுடைய வருங்காலத்தில் நமக்கு சீரும் சிறப்புமாக இருக்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்து தான் பெரிய சாமிஜி அவர்கள், சுவாமி சித்தானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ண தபோவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கல்வி கூடங்களையும் இந்த அன்பு, அறிவு, ஆற்றல் இந்த 3ஐயும் அவர்கள் ஒரு கொள்கையாகவே வைத்திருக்கிறார்கள். ஸோ அன்பு, அறிவு, ஆற்றல். அப்போது நம்மளுடைய உடலும் மனமும் நன்றாக இருந்தால்தான் நம்மளுடைய ஆற்றல், அந்த அறிவு கொழுந்து நன்றாக இருக்கும். ஸோ இந்த 43வது ஆண்டு விழாவில் மாணவர்கள் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்த இருக்கிறார்கள். இயல், இசை, நாடகம் என்ற விதத்தில், அதே போல் விளையாட்டு நிகழ்ச்சியிலையும் விளையாட்டு இதிலையும் நிறைய பரிசுகள் பெற்று இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த அன்பு, அறிவு, ஆற்றல். அது அவர்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் சீரும் சிறப்புமாக மாற்றும் என்பதில் ஐயமில்லை. ஸோ மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த சுவாமி செயலர் சுவாமிஜி, சுவாமி விவேகானந்தா அவர்களுக்கும், பரமானந்த சாமி அவர்களுக்கும், அத்தியாத்மானந்த சாமி அவர்களுக்கும், மற்றும் இந்த ராமகிருஷ்ண தபோவனத்தினுடைய இயக்கமாக இயங்கக்கூடிய நரேந்திரா மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசினை பள்ளி செயலர் தவ திரு வேதானந்த மகாராஜ் அவர்களை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.